Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பல்லவனுக்கு வகுத்ததடா. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்கன்னு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல்லவனுக்கு வகுத்ததடா 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹைப்பர் லிங்க்டு ஆந்தாலஜி டிராமா மூவி. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப் டிரைவராக இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு வேலை போய் காசு இல்லாமல் பண கஷ்டத்தில் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஓனர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் கார் காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அட் தி சேம் டைம் போலீஸ்காரன் பணத்துக்கிட்ட ஒரு ரூபா இருந்தாலும் பிடிங்கி தின்னுட்டு போகிற மாதிரியான கேரக்டரைசேஷனில் இருக்கான். அதே மாதிரி ஊரில் எவன் காசாக இருந்தாலும் திருடி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ரெண்டு திருடங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, இவங்க வாழ்க்கை எந்த ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி மிகப்பெரிய சம்பவத்தில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் முழிக்கிறாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டீசன்ட் வாட்சான ஹைப்பர் லிங்க்டு ஆந்தாலஜி டிராமா மூவி தமிழில் இப்போ தேட்டர்ஸ் லைவா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஹைப்பர் லிங்க்டு ஆந்தாலஜி ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டெப்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்க்ளூட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒன்றுக்கு ப்ராப்பரான நாட் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. மெயின் மோட்டிவ் அண்ட் மெசேஜ் ஆஃப் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கர்மா இஸ் பூமரங். நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணால் அது நம்ம வாழ்க்கையில் திரும்ப வந்து செஞ்சு விட்டு போயிருங்கிறத அப்பட்டமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா உழைச்ச காசே கையில் தங்காதப்ப அடுத்தவங்ககிட்ட பிடிங்கி திங்கிற காசு எப்படி நிலச்சி நிற்குங்கிற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயத்தை திரும்ப ஸ்டோரி வைஸ் இன்க்ளூட் பண்ணி காட்டியிருக்காங்க. அட் தி சேம் டைம் காதல், காமம், கர்மா, துரோகம் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி நீட்டாக ஒரு எவல்யூஷனல் ஸ்க்ரீன் பிளே நரேஷனை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட்டோட என் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக ஓகேஷன் மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி எல்லாமே பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாலும் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட் மூவிங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மூவியில் நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்சுட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷா டீசென்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு F2 இம்ப்ரூவ் ஆன பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ப்ரெசென்ட் பண்ணலையோன்னு உங்களாலையுமே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் கேஸ்டிங்கில் இவங்க இன்னும் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ரொம்ப ட்ராமேட்டிக்காக போச்சு. ரியாலிட்டி பயங்கரமாக அடி வாங்குச்சு. எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அது எல்லாத்தையுமே இவங்க ஓவர் கம் பண்ணி இருந்தால் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும் இந்த மூவியில். கந்து வெட்டிக்காரனோட பேராசினால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ போர் அடிச்ச டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜான தமிழ் ஹைப்பர் லிங்க்டு ஆந்தாலஜி டிராமா மூவி தான் பல்லவனுக்கு வகுத்ததடா. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டிங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.